முந்தைய அமர்வில் நவீன காலத்தின் ஆரம்பம் மற்றும் தொழில் புரட்சி, அறிவியல் புரட்சி, ஜனநாயக புரட்சி போன்றவற்றால் அந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்ந்தன என்பதை பற்றி பார்த்தோம். ஜனநாயகம் மற்றும் தேசிய புரட்சி 17, 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் என்ற தலைப்பில் இருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரிட்டனில் ஒரு ஜனநாயக அரசாங்கத்தை ஸ்தாபிக்க மோதல் எவ்வாறு வழிவகுத்தது? கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். இங்கிலாந்து உள்நாட்டு போர் மற்றும் புகழ்பெற்ற புரட்சி. அமெரிக்க சுதந்திரம், அதாவது 1774 முதல் 1789 CE. அமெரிக்க சுதந்திர பிரகடனம். முக்கிய வார்த்தைகள்: குடியரசு, மாநிலத்தின் தலைவர் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி, ஒரு மன்னர் அல்ல. காங்கிரஸ், ஒரு குழுவின் பிரதிநிதிகள் அல்லது உறுப்பினர்களிடையே கலந்துரையாடலுக்கான முறையான சந்திப்பு அல்லது தொடர் கூட்டங்கள். வம்சம், ஒரே குடும்பம் அல்லது குழுவை சேர்ந்த ஆட்சியாளர்களின் வரிசை. ஏதேச்சதிகாரம், முழுமையான அதிகாரம் கொண்ட ஒருவரால் ஆளப்படும் ஒரு அரசு அல்லது சமூகம். போட்டி, மக்கள் ஒரே விஷயத்திற்காக ஒருவருக்கொருவர் போட்டியிடும் சூழ்நிலை. இங்கிலாந்து உள்நாட்டு போர் மற்றும் புகழ்பெற்ற புரட்சி. கிபி 1603 டுடர் வம்சத்தின் கடைசி ராணியின் மரணத்திற்கு பிறகு ஸ்டூவர்ட் வம்சத்தின் ஜேம்ஸ் I இங்கிலாந்தின் மன்னரானார். எந்த வரியையும் விதிக்கவோ அல்லது புதிய சட்டங்களை அங்கீகரிக்கவோ ராஜாவுக்கு இந்த நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவைப்பட்டது. நாடாளுமன்றம் தன்னை கேள்வி கேட்பதை அவர் விரும்பவில்லை. ராஜாவின் முழுமையான அதிகாரங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்டவை என்று அவர் நம்பினார். எனவே அரசர்கள் தெய்வீக உரிமையால் ஆட்சி செய்தனர். இது தெய்வீக உரிமை கோட்பாடு என்று அழைக்கப்பட்டது. ஜேம்ஸ் I தொடர்ந்து சார்லஸ் I ஆனார். சார்லஸ் I பாராளுமன்றத்தை கலைத்து 11 ஆண்டுகள் பாராளுமன்றமில்லாமல் ஆட்சி செய்தார். ஆனால்
கிபி 1640 சில போர்களில் ஈடுபட அவருக்கு பணம் தேவைப்பட்டது. எனவே சிறப்பு மானியம் பெறுவதற்காக அவர் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த பாராளுமன்றம் 1640 முதல் 1660 CE வரை தொடர்ந்தது. எனவே இது நீண்ட பாராளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. ராஜா மற்றும் அவரது அமைச்சர்களின் ஏதேச்சதிகாரத்தை கட்டுப்படுத்த நீண்ட பாராளுமன்றம் முடிவு செய்தது. சார்லஸ் ஒன்றின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை பாராளுமன்றம் தண்டித்தது. அரசரால் உருவாக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் செயல்படுவதை நிறுத்தியது. சார்லஸ் ஒன்று பாராளுமன்றத்தின் உள்ள கருத்து வேறுபாடுகளை சாதகமாக பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் தனது எதிர்ப்பாளர்களை கைது செய்ய முயன்றார். பாராளுமன்ற கட்சிக்கும் அரசர் கட்சிக்கும் இடையே உள்நாட்டுப் போர் தொடங்கியது. அது 5 ஆண்டுகள் நீடித்தது. இறுதியில் சார்லஸ் ஒன்று தோற்கடிக்கப்பட்டு 1649 CE-யில் தூக்கிலிடப்பட்டார். மற்றும் இங்கிலாந்து குடியரசாக மாறியது. குடியரசுக் கட்சி அரசாங்கம் வெற்றி பெறவில்லை மற்றும் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. கிபி 1688 ஆரஞ்சு வில்லியம் மற்றும் அவரது மனைவி மேரி, அதாவது சார்லஸ் ஒன்றின் பேரமகள் ஆகியோர் இங்கிலாந்தின் அரியணையை ஆக்கிரமிக்க பாராளுமன்றத்தால் அழைக்கப்பட்டனர். புதிய அரசாங்க முறைமையில் அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருந்தனர் மற்றும் மன்னருக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் இருந்தன. இது இங்கிலாந்தில் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் ஆரம்பம். இப்போது மன்னரின் அதிகாரம் தெய்வீக உரிமை அல்ல, ஆனால் அது பாராளுமன்றத்தால் வழங்கப்பட்டது. இது அரசியலமைப்பு முடியாட்சி என்று அழைக்கப்பட்டது. இவையெல்லாம் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல், ஒரு துப்பாக்கி சூடு கூட படாமல் நடந்தன. எனவே இந்த மாற்றம் புகழ்பெற்ற அல்லது இரத்தமற்ற புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்க சுதந்திரம், அதாவது 1774 முதல் 1789 CE. 1492 CE-யில் கொலம்பஸ் அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடித்த பிறகு இங்கிலாந்து மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில்
வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் காலனிகளை நிறுவின. 13 மாநிலங்கள் ஆங்கிலேயர்களின் காலனியாக மாறிவிட்டன. அவர்களில் பெரும்பாலோர் இங்கிலாந்திலிருந்து சுதந்திரமாகவும் இருக்க விரும்பும் மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டனர். அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று அங்கு நிலங்களை பயிரிடவும் சிறு பட்டறைகளை நடத்தவும் வர்த்தகம் செய்யவும் குடியேறினர். அமெரிக்க மாநிலங்களுக்கான சட்டங்களை இயற்றுவதன் மூலம் ஆங்கிலேய பாராளுமன்றம் இந்த காலனிகளின் மீது தனது அதிகாரத்தை திணிக்கத் தொடங்கியது. ஆனால் அந்த மாநில மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை. 1750கள் வரை அமெரிக்க காலனிகளில் சிறிய மாற்றம் மற்றும் நடுத்தர அளவிலான விவசாயிகள் வசித்து வந்தனர். அவர்கள் நிலத்தை வைத்திருந்தனர் மற்றும் அதையும் பயிரிட்டனர். இது ஏராளமான கைவினை கலைஞர்களையும் வணிகர்களையும் கொண்டிருந்தது. இந்த காலனிகளில் ஐரோப்பாவைப் போல சக்தி வாய்ந்த நிலப்பிரபுக்கள் அல்லது இளவரசர்கள் இல்லை. இதனால் மக்களிடையே சமத்துவம் நிலவியது. பெரும்பாலான மக்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தபோதிலும் அவர்கள் வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் மற்றும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அந்த சொந்த தேவாலயம் இருந்தது. ஐரோப்பாவில் இருந்ததைப் போன்ற அதிகாரமும் சமூக நிலையும் பாதிரியார்களுக்கு இல்லை என்பதே இதன் பொருள். பல முக்கிய அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் சமூக சமத்துவத்தை ஊக்குவித்து வலுப்படுத்தினர். டாம் பெயின் மற்றும் தாமஸ் ஜெபர்சன் போன்ற அவர்களில் பலர் அரசியல் சமத்துவம் மற்றும் அனைத்து மக்களுக்கும் சிந்தனை சுதந்திரத்திற்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். ஆங்கிலேய பாராளுமன்றம் பெரும்பாலும் காலனிகளின் அமெரிக்க மக்களை விட ஆங்கிலேய வணிகர்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சாதகமாக சட்டங்களை இயற்றியது. எனவே அமெரிக்க காலனிகள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிப்பு இல்லை என்ற முழக்கத்தை எழுப்பினர். கிபி 1774 12 காலனிகளின் பிரதிநிதிகள்
பிரிட்டிஷாருக்கு எதிராக பிலடெல்பியாவில் நடந்த காங்கிரஸில் கூடினார். அவர்கள் தங்கள் முந்தைய உரிமைகளை மீட்டெடுக்குமாறு கிங் ஜார்ஜ் மூன்றை கோரினார். ஆனால் அரசர் அவ்வாறு செய்ய மறுத்து காலனிகளை அடக்க முயன்றார். இது ஆங்கிலேயர்களுக்கும் அமெரிக்க வீரர்களுக்கும் இடையே ஆயுத மோதல்களுக்கு வழிவகுத்தது. இரண்டாவது காங்கிரசும் அமைதியான தீர்வுக்கான முயற்சித்தது. தங்கள் அனுமதியின்றி வரி விதிக்கக்கூடாது என்று அரசனிடம் முறையிட்டனர். அவர்கள் ஜார்ஜ் வாஷிங்டனை காலனிகளின் ஆயுதப்படைகளின் தலைவராக முடிவு செய்தனர். அரசர் இதை ஒரு கிளர்ச்சி செயலாக கண்டு ஏப்ரல் 1775 போரை அறிவித்தார். இறுதியாக அக்டோபர் 1781 பிரான்சின் இராணுவ உதவியுடன் அமெரிக்கர்கள் போரில் வெற்றி பெற்றனர். காலனித்துவ சாம்ராஜ்யத்தை நிறுவுவதில் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான போட்டியின் காரணமாக பிரான்ஸ் காலனிகளுக்கு உதவியது. 1783 CEயில் பிரிட்டன் பாரிஸில் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு அதன் 13 காலனிகளின் சுதந்திரத்தை அங்கீகரித்த பின்னர் அமெரிக்க சுதந்திரப் போர் முடிவுக்கு வந்தது. அமெரிக்க சுதந்திர பிரகடனம். சுதந்திர பிரகடனம் 1776 ஜூலை 4 பிலடெல்பியாவில் நடந்த 3வது காங்கிரஸின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பிரகடனத்தின் முதன்மை ஆசிரியர் தாமஸ் ஜெபர்சன் ஆவார். எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள் என்றும் வாழ்க்கை சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை தேடுதல் உள்ளிட்ட சில உரிமைகளை அவர்களால் பறிக்க முடியாது என்றும் அது அறிவித்தது. கிபி 1789 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசாங்கம் குடியரசுக் கட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. அமெரிக்காவை அரசர்களால் ஆள முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஆளப்படும். இதைப் பற்றி இந்த காணொளியில் பார்த்தோம். இங்கிலாந்து உள்நாட்டுப் போர் மற்றும் புகழ்பெற்ற புரட்சி. அமெரிக்க சுதந்திரம், அதாவது 1774 முதல் 1789 CE மற்றும்
அமெரிக்க சுதந்திர பிரகடனம்.